ஒரு மாற்றத்தின் போது புதிய பொருள் எதுவும் உருவாகவில்லை என்றால் அது எவ்வகையான மாற்றம்? ஏ. ஒரு தனிம மாற்றம். பி. ஒரு வேதியியல் மாற்றம். சி. ஒரு அணுக்கரு மாற்றம். டி. ஒரு இயற்பியல் மாற்றம். சரியான பதில் டி. ஒரு இயற்பியல் மாற்றம். சரியான விடை தி. சோகஸ்மெலி. ஒரு மாற்றத்தின் போது வேதியியல் இயல்பு மாறாமல் பொருளின் வடிவம் அல்லது நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்பட்டால் அது இயற்பியல் மாற்றம் எனப்படும். இதில் புதிய பொருட்கள் உருவாவதில்லை மற்றும் இது பெரும்பாலும் மீளக்கூடிய மாற்றமாகும். ஒரு நேரலைக் கம்பி ஒரு நடுநிலைக் கம்பியுடன் தொடர்பு கொள்ளும் நிலைக்கான சொல் என்ன? ஏ. குறுக்குச் சுற்று, ஷார்ட் சர்க்கிட். பி. மின்சுற்று தடை முறிவு, சர்க்கிட் பிரேக்கர் ட்ரிப். சி. அதிகச் சுமை, ஓவர்லோடிங். டி. புவித்துடுப்பு, கிரவுண்டிங். சரியான பதில் ஏ. குறுக்குச் சுற்று, ஷார்ட் சர்க்கிட். 10. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. மின் காப்புரை சேதமடைவதால் நேரலைக் கம்பியும் நடுநிலைக் கம்பியும் நேரடியாக தொடும்போது மின்தடை குறைந்து அதிக மின்சாரம் பாய்வதே குறுக்குச் சுற்று, ஷார்ட் சர்க்கிட் என்கிறோம். இது அதிக வெப்பத்தை உருவாக்கி தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கும். பின்வரும் எந்த நோய் நரம்பியல் ஸ்டெம் செல்கள் மூலம் சிகிச்சையளிக்கப்படலாம் என்று குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. அல்சைமர் நோய், ஆல்ஸ்ஹைமர்ஸ் டிசீஸ். பி. புற்றுநோய், கேன்சர். சி. நீரிழிவு நோய், டயபீட்டீஸ். டி. ஹீமோபிலியா, ஹீமோஃபீலியா. சரியான பதில் ஏ. அல்சைமர் நோய், ஆல்ஸ்ஹைமர்ஸ் டிசீஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. நரம்பியல் ஸ்டெம் செல்கள் சேதமடைந்த நரம்பு திசுக்களை புதுப்பிக்கும் திறன் கொண்டவை, எனவே இவை அல்சைமர் மற்றும் பார்கின்சன் போன்ற நோய்களுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுகின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த கணினியை குறிக்கும் சொல் எது? ஏ. மடிக்கணினி, லேப்டாப். பி. டேப்லெட், டேப்லெட். சி. மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். டி. நுண்கணினி, மைக்ரோ கம்ப்யூட்டர். சரியான பதில் சி. மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். சரியான விடை சி. சோகஸ்மெலி. மீத்திறன் கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு வினாடிக்கு பில்லியன் கணக்கான கணக்கீடுகளைச் செய்யும் திறன் கொண்டவை மற்றும் இவை வானிலை ஆய்வு, அணுசக்தி ஆராய்ச்சி போன்ற சிக்கலான பணிகளுக்கு பயன்படுகின்றன. அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிக்க எந்த லென்ஸ் விரும்பப்படுகிறது? ஏ. 50 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு குழி லென்ஸ். பி. 5 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு குழி லென்ஸ். சி. 5 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு குவி லென்ஸ். டி. 50 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு குவி லென்ஸ். சரியான பதில் சி. 5 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு குவி லென்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒரு குவி லென்ஸ், கன்வெக்ஸ் லென்ஸ், ஒரு பெருக்கியாகச் செயல்பட்டு சிறிய எழுத்துக்களை பெரிதாக காட்ட உதவுகிறது. குவிய தூரம் குறைவாக இருக்கும்போது 5 சென்டிமீட்டர் ஒரு பெருக்கத்திறன் அதிகமாக இருக்கும் என்பதால் இது அகராதி படிக்க ஏற்றது. கரைந்த திடப்பொருளைக் கொண்ட ஒரு திரவம் ஆவியான பிறகு என்ன எஞ்சியிருக்கும்? ஏ. ஒரு புதிய திரவம். பி. ஒரு வெற்றிடம். சி. திடப்பொருளின் எச்சம். டி. ஒரு வாயு. சரியான பதில் சி. திடப்பொருளின் எச்சம். 10. ஒரு கரைசலில் உள்ள திரவம் ஆவியாகும் போது ஆவியாகாத திடப்பொருள் மட்டும் எச்சமாக அடியில் தங்கிவிடும். கடல் நீரிலிருந்து உப்பு எடுக்கும் முறை இதற்குச் சிறந்த உதாரணமாகும். ஏ. திரவம் ஆவியாகிவிடுவதால் புதிய திரவம் உருவாகாது. மனித உடல் பாகங்களில் ஏற்படும் இயக்கமாக இவற்றில் எது வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. மூளை செயல்பாட்டின் இயக்கம். பி. வயிற்று அமிலங்களின் இயக்கம். சி. குரல் நாண்களின் இயக்கம். டி. தாடையின் இயக்கம். சரியான பதில் டி. தாடையின் இயக்கம். சரியான விடை தி. சோகஸ்மெலி. தாடையின் இயக்கம் என்பது நாம் பேசும்போதும் உணவு உண்ணும் போதும் எலும்பு மற்றும் தசைகளின் ஒருங்கிணைப்பால் ஏற்படும் வெளிப்படையான இயக்கமாகும். இது மூட்டுகளின் உதவியுடன் நிகழும் ஒரு உடல் இயக்கத்திற்கு சிறந்த உதாரணமாகும். பெண்களிடத்தில் காணப்படும் சுரப்பி வகை எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. அட்ரினல், அட்ரேனல். பி. விந்தகங்கள், டெஸ்டீஸ். சி. தைமஸ், தைமஸ். டி. அண்டகங்கள், ஓவரீஸ். சரியான பதில் டி. அண்டகங்கள், ஓவரீஸ். 1. அண்டகங்கள், ஓவரீஸ் பெண்களின் முதன்மையான இனப்பெருக்க உறுப்பாகும்.
இவை முட்டைகளையும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்கின்றன. இது பெண்களிடத்தில் மட்டுமே காணப்படும் ஒரு சுரப்பி வகையாகும். நாசாவின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? ஏ. வாஷிங்டன், அமெரிக்கா, வாஷிங்டன், USA. பி. புளோரிடா, அமெரிக்கா, புளோரிடா, USA. சி. ஹூஸ்டன், அமெரிக்கா, ஹியூஸ்டன், USA. டி. நியூயார்க், அமெரிக்கா, நியூயார்க், USA. சரியான பதில் ஏ. வாஷிங்டன், அமெரிக்கா, வாஷிங்டன், USA. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் நாசா தலைமையகம் வாஷிங்டன் DC-யில் அமைந்துள்ளது. இது 1958ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தவறான விடைகள். பி. புளோரிடாவில் கென்னடி விண்வெளி மையம் ஏவுதளம் அமைந்துள்ளது. எத் என்ற மூல வார்த்தை எத்தனை கார்பன் அணுக்களை குறிக்கிறது? ஏ. 1. பி. 4. சி. 3. டி. 2. சரியான பதில் டி. 2. யூபாக் பெயரிடல் முறையின்படி எத் என்ற மூல வார்த்தை ஒரு கரிமச் சேர்மத்தின் நீண்ட சங்கிலியில் 2 கார்பன் அணுக்கள் இருப்பதை குறிக்கிறது. உதாரணமாக ஈத்தேன் சீரண்டேசாறு மற்றும் எத்தனால் சீரண்டேச்சேந்தோஏச் ஆகிய இரண்டிலும் 2 கார்பன் அணுக்கள் உள்ளன. ஒரு ஹைட்ரஜன் குண்டிற்குள் ஒரு அத்தியாவசியமான கூறு எந்த வகை குண்டு? ஏ. ஒரு வழக்கமான குண்டு. பி. ஒரு அணுகுண்டு an atom bomb. சி. ஒரு பிளவு குண்டு. டி. ஒரு நியூட்ரான் குண்டு. சரியான பதில் பி. ஒரு அணுகுண்டு an atom bomb. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதற்கு தேவையான மிக அதிக வெப்பநிலையை உருவாக்க ஒரு அணுகுண்டு அணுக்கரு பிளவு தொடக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களுக்கு சிவப்பு நிறத்தை வழங்கும் கூறியது? ஏ. குளோரோபில் குளோரோஃபில். பி. ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின். சி. ஹீமோசேனின் ஹெமோசியானின். டி. மயோகுளோபின் மயோகுளோபின். சரியான பதில் பி. ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின். சரியான விடை டி. சோகஸ்மேலி. ஹீமோகுளோபின் என்பது இரும்புச்சத்துள்ள ஒரு சுவாச நிறமி. இது ஆக்சிஜனுடன் இணையும் போது இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. இது நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ஏரியின் உப்புத்தன்மை அளவு சீராக அதிகரிப்பதன் விளைவு என்ன? ஏ. கடல்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. பி. அது கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்றதாகிறது. சி. அது கடலுடன் இணைகிறது. டி. அது அதிக கரைந்த வாயுக்களை பெறுகிறது. சரியான பதில் ஏ. கடல்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. 2. ஏரியின் உப்புத்தன்மை அதிகரிக்கும் போது ஆஸ்மோசிஸ் அழுத்தம் மாறுபடுவதால் பெரும்பாலான நன்னீர் வாழ் உயிரினங்கள் இறக்க நேரிடும். அதிகப்படியான உப்புத்தன்மை உயிரினங்களின் செல்களில் உள்ள நீரை வெளியேற்றி அவற்றை அழித்துவிடும். நீரற்ற காப்பர் 2 சல்பேட் நீருடன் தொடர்பு கொள்ளும் போது என்ன நிற மாற்றம் காணப்படுகிறது? ஏ. சிவப்பு முதல் கருப்பு வரை. பி. மஞ்சள் முதல் ஆரஞ்சு வரை. சி. வெள்ளை முதல் நீலம் வரை. டி. நீலம் முதல் பச்சை வரை. சரியான பதில் சி. வெள்ளை முதல் நீலம் வரை. 10. சரியான விடை சி. சோகஸ்மேலி. நீரற்ற காப்பர் சல்பேட் வெண்மை நிறத்தில் இருக்கும். இது நீரை உறிஞ்சும்போது நீரேறிய காப்பர் சல்பேட்டாக மாறி நீல நிறத்தை பெறுகிறது. இந்த நிறமாற்றம் ஒரு பொருளில் நீர் இருப்பதை சோதிக்க ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. IUD கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பை குறைக்கும் ஒரு வழி என்ன? ஏ. விந்தணுவின் கருவுறும் திறனை குறைப்பதன் மூலம். பி. ஹார்மோன் உற்பத்தியை தூண்டுவதன் மூலம். சி. விந்தணுவின் இயக்கத்தை அதிகரிப்பதன் மூலம். டி. அன்னவிடுப்பின் வீதத்தை அதிகரிப்பதன் மூலம். சரியான பதில் ஏ. விந்தணுவின் கருவுறும் திறனை குறைப்பதன் மூலம். கருப்பைக்குள் பொருத்தப்படும் சாதனங்கள் IUD தாமிர அயனிகளை வெளியிட்டு விந்தணுக்களின் இயக்கத்தை குறைக்கின்றன. இது விந்தணுக்கள் கருமுட்டையைச் சென்றடைந்து கருவுறுதல் நிகழ்வதை தடுக்கிறது. பி. ஹார்மோன் தூண்டுதல் என்பது அனைத்து களின் முதன்மை வேலை அல்ல. ஒரு இணை சுற்றில் 1 மின்தடையானது 1A மின்னோட்டத்தை ஈர்த்தால் இந்த மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் என்னவாக இருக்கும்? ஏ. 1V.
பி 2 வி. சி 0.5 வி. டி 4 வி. சரியான பதில் ஏ 1 வி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஓம் விதிப்படி VIR மின்னழுத்தம் என்பது மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் பெருக்கற்பலன் ஆகும். இங்கு 1 ஏ மின்னோட்டத்தை 1 மின்தடையுடன் பெருக்கினால் 1 வி மின்னழுத்தம் கிடைக்கிறது. பட்டாணி செடிகள் பற்றிய தனது ஆய்விற்காக மெண்டல் எத்தனை ஜோடி மாறுபட்ட பண்புகளை தேர்ந்தெடுத்தார்? ஏ 5, பி 9, சி 3, டி 7. சரியான பதில் டி 7. சரியான விடை டி. சோகஸ்மெலி கிரிகோர் மெண்டல் தனது மரபியல் ஆய்விற்காக பட்டாணி செடியில் 7 ஜோடி மாறுபட்ட பண்புகளை தேர்ந்தெடுத்தார். இதில் விதையின் வடிவம், நிறம், மலரின் நிறம், தண்டு உயரம் போன்ற பண்புகள் அடங்கும். 2000 இந்தியாவில் எத்தனை புலிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டது? ஏ 1873, பி 2967, சி 1973, டி 1400. சரியான பதில் டி 1400. 2006ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை 1411, தோராயமாக 1400 ஆக குறைந்தது கண்டறியப்பட்டது. இதன் விளைவாகவே புலிகளைப் பாதுகாக்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?